அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு பலன் என்று பார்க்கையில் 12 ராசிகளிலே கன்னிராசிக்கு நற்பலன்களாகவே கருதப்படுகின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்தும், மார்ச் மாதம் முதல் 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்தும், மே மாதம் முதல் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்தும், குருவின் பார்வை நற்பாவங்களிலே பதிவதினாலும், பூர்வ புண்ணியஸ்தானம், போகஸ்தானம், சுகஸ்தானத்தில் பதிந்தும், கலத்திர பாவத்தில் பதிந்தும் மிக முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியதாக அமைய உள்ளது. நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள். அறிவு, ஆற்றல், செயல் திறமை, எதையும் வெளிப்படையாக பேசாமல் மனதிற்குள்ளேயே துல்லியமாக கணக்கிட்டு எதிர் இருப்பவர்களினுடைய கூற்றுக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொண்டு செயல்களை செய்வது உங்களுடைய அன்றாட வாழ்க்கை தரமாகும். உங்களிடம் அறிவு, ஆற்றல், செயல்திறமை, அதே நேரத்தில் சிக்கனம் பிடித்தல், செய்ய வேண்டியவற்றை தெளிவாக செய்தல், வீண் விரயங்களை தவிர்த்தல், குடும்ப முன்னேற்றத்திற்கு மிகுந்த பாடுபடுதல், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவம் 5ஆம் பாவம் என்பதினால் மூதாதையர்கள் மூலம் கொடுக்கக்கூடிய ஆதாயங்கள் தாமதமாக கிடைத்தாலும் உறுதியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை, இவைகளோடு நீங்கள் விளங்குவதினால் இவ்வருடம் உங்களுக்கு ஏற்றம் தரும் வருடமாகவே அமைந்துள்ளது. வீடு, மனை, வாகனம், வண்டி அளிக்கக்கூடிய 4ஆம் பாவாதிபதியாகிய குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்வதினால் புதிய முயற்சிகள் பலித்தம் தரும். வீடு, மனை வாங்குவதற்கு ஏதுவாக அமைந்துள்ள வருடம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு மே மாதத்திற்கு பிற்பாடு ஜூன் மாதம் முதல் புத்திர சந்தானம் ஏற்படுவதற்கு அனுக்கிரகம் உண்டு. உத்தியோகம், தொழில், கல்வி, வியாபாரம் அளிக்கக்கூடிய பாவம், ஜீவன பாவம், பாக்கிய பாவம், இவர்கள் இருவரும் வருடம் பிறக்கும் போது ஒன்றாக இணைந்ததினால் திடீர் யோகங்கள் உங்களுக்கு உண்டு. என்றோ செய்த பலன் இன்று கிட்டும் என்பது போல் நீங்கள் என்றோ யாருக்கோ செய்த உதவி இவ்வருடம் உங்களுக்கு தக்க நேரத்தில் பயன்பெற்று உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய செய்யும். ஆகவே இவ்வருடம் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவு பெறும் வருடமாகவே பலன்கள் அமைந்துள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. பரிகாரம் என்பது வியாழந்தோறும் அனுமாருக்கு வெற்றிலை மாலை அல்லது வெண்ணெய் சாற்றி தியானம் செய்தீர்கள் என்றால் மேலும் உங்களுக்கு கூடுதலான நன்மைகள் கிட்டும். சர்வே ஜன சுகினோ பவந்து.